Hi guys, welcome back to Beast Technical. So இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐக்யூ பிராண்டுக்கு வந்து ஐக்யூ Z9 அப்படின்ற ஒரு புது ஃபோன் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ஃபோன் அண்டர் 20,000 வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனில் வந்துட்டு அண்டர் 20,000 என்னெல்லாம் நல்ல ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த 20,000 ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்துட்டு வர்த்தா கொடுத்துருக்காங்களா அதுவும் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைனை பற்றி பார்த்தோம்னா இந்த ஃபோனில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸோட ப்ரொடெக்ஷன் வந்துட்டு DT Star 2 அப்படின்ற ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் பேக்கில் வந்துட்டு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. சைட் ஃப்ரேம் கூட பிளாஸ்டிக் தான். இந்த ஃபோனில் வந்துட்டு IP54க்கான ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7.83 mm திக்னஸும் 188 grams ஆஃப் வெயிட்டும் இருக்குது. ஃபிசிக்கல் ஆடியோ அப்படின்னு பார்க்கும்போது ரைட் சைடில் வந்துட்டு வால்யூம் ப்ரோக்கர்ஸ்க்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒன்றுமே கொடுக்கல. டாப்பில் வந்துட்டு ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. பாட்டமில் வந்துட்டு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, மைக் இருக்குது, Type C 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டை பொறுத்தவரைக்கும் 2 நானோ சிம் வந்துட்டு நீங்கள் அட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே 5G சப்போர்ட் பண்ணோம். இந்த ஃபோனில் கொடுத்துருக்க டிஸ்பிளே பார்த்தோம்னா 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே, ஸோ கேமிங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1800 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிபிக்கல் பிரைட்னஸ் வந்துட்டு நீங்கள் பிரைட்னஸ் ஃபுல்லாக வைக்கும்போது 1500 nits மட்டும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணோம். பெசல்ஸ்ன்னு பார்க்கும்போது 3 சைடு வந்துட்டு மினிமம் பெசல்ஸாக கொடுத்துருக்காங்க. சின்ன வந்துட்டு கொஞ்சோண்டு இந்த பெசல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சோண்டு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி டிசைன் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனால இது வந்துட்டு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருக்கான சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா கன்செப்ஷன் பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு ஸ்பீக்கர் இல்லை, மேலே வந்துட்டு இயர்பீஸே செகண்டரி ஸ்பீக்கராக ஒர்க் ஆகிற மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்து 4K HDR வந்துட்டு யூடியூப் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ரெண்டுத்துலையுமே அவங்களோட பார்த்துக்க முடியும். இந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு MediaTek Dimensity 7200 அப்படின்ற ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசர் தான். இது வந்துட்டு 30,000 மேலே கூட ரெட்மிலலாம் வந்துட்டு செல் பண்ணிட்டு இருக்காங்க. Redmi Note 13 Pro Plus நினைக்கிறேன் அந்த ஃபோன் பேர். அந்த ஃபோனில் கூட இந்த ப்ராசர் தான் ரீநேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ப்ராசர் இவங்க 20,000 கீழே கொடுக்குறது வந்துட்டு ரொம்பவே நல்ல விஷயம். Android ஸ்கோர்னு பார்க்கும்போது 6.5 lakh மேலே வந்துட்டு Android ஸ்கோர் வருது. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு BGMI 60 FPS வரைக்கும் லேக் இல்லாமல் உங்களால் விளையாட முடியும். ஸோ கேமிங் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோன் கேட்டுருந்தீங்கன்னா இந்த ஃபோன் கூட நீங்கள் வந்துட்டு தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி RAM அண்ட் ஸ்டோரேஜ் டைப்னு பார்க்கும்போது LPDDR4X RAM UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரியும் 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்கலாம். ஆனால் 44 வாட்டே போதுமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 0 to 100 வந்துட்டு 1 hour மேலே ஆகும். ஆனால் இந்த ஃபோனோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஹெவி யூசேஜ் கேமிங் எல்லாம் பண்ணிங்கன்னா கூட காலையிலேருந்து நைட் மட்டும் உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப் வந்துடும். இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது FunTouch OS 14 based on Android 14 கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்தவரைக்கு 2 years ஆஃப் சாஃப்ட்வேர் அப்டேட்டோ 3 years ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை கொடுக்குறதா ஐக்யூ வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் இவங்க வந்துட்டு அப்டேட் கொடுத்து இந்த FunTouch OSல நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்தாலும் நிறைய ப்ளோட்வேர்ஸ் வந்துட்டு இன்னுமே இந்த OSல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து தான் வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தவிர்த்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஃபோனோட கேமரா அப்படின்னு பார்க்கும்போது மெயின் சென்சர் 50 MP Sony IMX882 அப்படின்ற ஒரு OIS சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி ஒரு 2 MP டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்துட்டு ஒரு 8 MP அல்ட்ரா வைட் அப்படின்னு தான் கொடுத்துருக்கலாம். ஏன் இவங்க விவோ ஐக்யூ இந்த 2 மொபைல்ஸ் இல்லை 25,000 கீழே வந்தால் அல்ட்ரா வைட் கேமரா ஏன் கொடுக்குறது அப்படின்னு தெரியல. அதை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதை தாண்டி 16 MP செல்ஃபி கேமரா வந்துட்டு பஞ்சோலில் கொடுத்துருக்குறாங்க. போன வருஷம் வந்துட்டு வாட்டர் டாப் நாச் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பன்சோல் கொடுத்தது வந்துட்டு டிசைனை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபோட்டோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 50 MP மெயின் சென்சர் OIS சென்சரில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்துட்டு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. செல்ஃபி கேமரா வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது பேக்கில் வந்துட்டு 4K 30 FPS முதல்ல உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 1080p 30 FPS மட்டும் தான் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒரு 60 FPS சப்போர்ட் கொடுத்து தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த ஃபோனில் இருக்கிற கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 8 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. Bluetooth 5.3 சப்போர்ட் இருக்குது. ஆனால் இந்த ஃபோனில் வந்துட்டு NFC கொடுக்கல. இந்த ஃபோனோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரஸ்ட் கிரீன் அப்படின்ற ஒரு கிரீன் கலரும் கிராஃபைன் ப்ளூ அப்படின்ற ஒரு டார்க் ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இந்த ஃபோனோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து 20,000 rupees ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 256GB ஸ்டோரேஜ்க்கான ஃபோன் வந்துட்டு 22,000 rupees ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது இந்த ஃபோனை வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமிங் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கணும். கேமிங் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோன் தேடிட்டு இருந்தேன். மல்டி டாஸ்கிங் எடிட்டிங் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணக்கூடிய ஃபோன் ஒரு 20,000 கீழே கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்துட்டு உங்களுக்காக தான். இந்த ஃபோனோட லிங்க்கை வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you next video. Until that, bye.